1780களின் முடிவில் ஒருபோதும் சக்தி வாய்ந்த மற்றும் பயங்கரமான ஆட்சியாளனாக இருந்த திப்பு சுல்தான், அவரது அரசு மற்றும் அவன் தேசத்தின் எல்லைகளைச் சுற்றியுள்ள பல எதிரிகளால் எதிர்கொள்ளப்பட்டது. அவன் கட்டணங்களை மீறி ஒப்பந்தங்களை உடைத்ததும், இஸ்லாமை கட்டாயமாக அமுல்படுத்துவதும், இந்துக்களை இஸ்லாமுக்கு மாற்றுவதும், கிறிஸ்துவர்களை கடத்துவதும் பெரும் எதிர்ப்பை உருவாக்கியது. மராத்தா, பிரிட்டிஷ் மற்றும் ஹைதராபாத்தின் நிசாம், முன்னாள் அவன் நண்பர், அவனை எதிர்த்தனர். 3 சக்திகள் ஒன்றிணைந்து திப்புவிற்கு எதிராக போர் தொடங்கின. 3வது ஆங்கில கர்நாடிக் போரில் திப்பு ஒரு பெரிய தோல்வியைச் சந்தித்தான். அவன் தனது 3வது நிலத்தை இழந்து கீழ்ப்படிந்த ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டான். அதில் அவன் 33 லட்சம் பணமாக போரிழப்பீடு கொடுக்க சம்மதித்தான். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற உறுதி செய்ய அவன் பிள்ளைகளை பிரிட்டிஷிடம் கைப்பற்றி அடிமையாக அனுப்ப வேண்டியிருந்தது. அதன் மூலம் தன் ஆட்சியின் நாசம் துவங்கியதும், திப்பு இனி இந்துக்களை துன்பப்படுத்த முடியாது என்று உணர்ந்தான். அவன் தனது பிழைகளை சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் மீண்டும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் திப்பு தென்னிந்தியாவின் மதிப்புக்குரிய இந்து ஸ்ருங்கரி மடத்திற்கு சென்றான். அவன் நிலம், பொக்கிஷங்கள் மற்றும் ஆபரணங்களைப் பரிசாக அளித்து சுவாமியிடம் மன்னிப்புக் கடிதம் எழுதியான். இந்த இந்துக்களை ஒடுக்கிய அவன் இப்போது அந்த மாற்றங்களை உருவாக்க விரும்பினான். அவன் உருவாக்கிய பிளவை குணப்படுத்தும் ஒரு முயற்சி. ஆனாலும் இது பெரிய கருணையோ அல்லது தன்னம்பிக்கையோ அல்ல. அவனுக்கு மற்ற எந்த வழியும் இல்லாமல் இதை அவன் விருப்பமாக எதுவும் செய்யவில்லை. இது அவன் மற்றவையெல்லாம் இழந்தபின் மன்னிப்புக் கோருவதற்கும் ஒரு காலத்தில் அடிமைப்படுத்தியவர்களுடன் மீண்டும் நல்லிணக்கத்தை பெறுவதற்கான கட்டாயத்தின்படி நடந்தது.